உலக மக்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் ராமு சத்யபிரபாகரன். ஃப்ரீ அட்வைஸ் கேட்டக்கலுங்க கேட்காட்டி போங்க அப்படிங்கிற இந்த கான்செப்டில் ஒரு முக்கியமான கான்செப்டை தான் நம்ம பார்க்க போகிறோம். அப்படின்னா இந்த கான்செப்ட் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாக் மார்க்கெட் அண்ட் ஃபாரெக்ஸ் மார்க்கெட் இரண்டுக்குமே பொருந்தும் பொதுவானது தான். சரி, இப்போ நீங்கள் ஒரு காரை ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு சேஃபாக எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னா எப்போ கியரை போடணும், எப்போ பிரேக்கை போடணும், எப்போ கிளர்ச்சி ப்ரெஸ் பண்ணணும், எப்போ சைடு மிரர் பார்க்கணும், எப்போ இண்டிகேட்டர் போடணும் அப்படிங்கிற ஒரு சூட்சமம் ஒரு யுக்தி உங்களுக்கு கண்டிப்பாகவே தெரிஞ்சிருந்தால் மட்டும்தான் ஒரு காரை ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு உங்களால் நகர்த்த முடியும் சேஃபாக. ஸோ அதே போல் தான் ஒரு அக்கௌண்ட்டை, ஒரு ட்ரேடிங் அக்கௌண்ட்டை சேஃபாக ஒரு இடத்துலேருந்து ₹100 இரநூறுபா, ₹200 2000, 2000 20,000. ஸோ இந்த மாதிரி சேஃபாக நம்ம எடுத்துகிட்டு போகணும், வளர்க்கணும் அப்படின்னா நமக்கு எப்போ வந்து ஒரு என்ட்ரியை பதிவு பண்ணணும், எங்கே ஸ்டாப் லாஸ் ஹிட் பண்ணணும், எங்கே டார்கெட் போடணும், எந்த ஸ்டாக்கில் ட்ரேடிங் பண்ணணும், எந்த அளவில் பண்ணணும், இல்லை எந்த கரன்சி பேரில் நம்ம ட்ரேடிங் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு யுக்தி, ஒரு ஸ்ட்ராட்டஜி உங்களுக்கு கண்டிப்பாகவே தெரிஞ்சிருக்கணும். ஸோ அப்போ தான் உங்களுடைய அக்கௌண்ட்டை ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு சேஃபாக நம்ம நகர்த்த முடியும். சரிங்களா? ஸோ இதுதான் இன்றைய ஃப்ரீ அட்வைஸ். கேட்டாக்கலுங்க கேட்காட்டி போங்க. நான் சொல்லக்கூடிய இந்த கான்செப்டை தெளிவாக நீங்கள் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா ராகேஷ் ஜூஜன்வாலா இருந்தாலும் சரி, இல்லை வாரன் பஃபெட்டாக இருந்தாலும் சரி, உங்கள் ஆப்போசிட்லேயே உட்காந்து ட்ரேடிங் பண்ணாலும் நீங்கள் ப்ராஃபிட் புக் பண்ணுறதை எவராலும் தடுக்க முடியாது. இல்லை இந்த கான்செப்ட் வந்து உங்களுக்கு தெளிவாக புரியல அப்படின்னா சரி, ஓகே, நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு நபர் ஒரு கார் வச்சுருக்காப்புல. ஸோ அவர் தெரிஞ்சவரோ இல்லை உங்களுடைய நண்பரோ இல்லை பக்கத்து வீட்டுக்காரரோ இல்லை உங்கள் கூட வேலை செய்யக்கூடிய ஒருவராக இருக்கலாம், இல்லை அந்த சாரு இல்லை அந்த மேடம். ஸோ அந்த மாதிரி யாரோ ஒருத்தர் ஸோ ஒரு கார் வச்சுருக்காங்க. ஸோ அவங்க வந்து பார்த்திங்கன்னா டெய்லி ஜாலியாக வந்து பார்த்திங்கன்னா அதில் ரைட் போகிறாங்க. ஸோ ஒரு 80 100 120 அப்படின்னு சொல்லிட்டு ஜாலியாக அந்த காரை ஓட்டிகிட்டு ஜாலியாக இருக்காங்க. ஸோ அதை அவங்கள பார்த்த உடனே உங்களுக்கு ஒரு ஆசை வந்துடுச்சு. என்ன, நாமளும் இந்த மாதிரி ஒரு கார் வாங்கணும், அவரை போலவே ஜாலியாக நம்ம ரைட் போயிட்டு ஜாலியாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆசை வந்துடுச்சு. ஆனால் உங்கள்கிட்ட அந்த கார் வாங்க தேவையான பணமும் இருக்குது. சரி, அந்த பணத்தை வச்சு நீங்கள் ஒரு காரும் வாங்கிட்டீங்க. சரி, இப்போ ஒரு சூட்சமம் என்னென்னா, ஒரு ட்விஸ்ட் என்னென்னா, உங்களுக்கு கார் ஓட்ட தெரியாது. உங்கள்கிட்ட கார் வாங்க தேவையான பணமும் இருக்குது, அதை வச்சு கார் உங்களுக்கு பிடிச்ச காரும் நீங்கள் வாங்கிட்டீங்க. ஆனால் உங்களுக்கு கார் ஓட்ட தெரியல. இப்போ 2 கேள்வி. ஒன்று என்னென்னா, இப்போ நீங்கள் கார் வந்து ப்ராப்பராக அதாவது சொந்தமாகவோ இல்லை ஒரு டிரைவிங் ஸ்கூல் போயிட்டோம். ஸோ கார் ப்ராப்பராக ஓட்ட கற்றுக்கிட்டு நீங்கள் கார் ஓட்டுவீங்களா? இல்லை இது நம்ம கார் தானே, ஓட்டுவோம், டம்முன்னு எங்கேயாவது இடிப்போம், திருப்பியும் ஓட்டுவோம், அப்படி இடித்து கற்றுக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஓட்ட கற்றுப்பீங்களா? இப்போ இந்த 2 கேள்வி இருக்கா? இதில் நீங்கள் எதை செலக்ட் பண்ணீங்க? நம்ம சொந்தமாகவோ இல்லை டிரைவிங் கிளாஸ் போய்ட்டோ நம்ம கார் ஓட்ட முதல்ல கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் ஓட்டுவோம் அப்படின்னு தானே முடிவு பண்ணுவீங்க. இதுதான் சரியான முடிவும் கூட. சரி, ஓகே, இங்கே கட் பண்ணுவோம். அப்படியே எடுத்துகிட்டு போயிட்டு மார்க்கெட்டில் ஓப்பன் பண்ணுவோம். ஸ்டாக் மார்க்கெட்டோ இல்லை ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டோ, பொதுவாக மார்க்கெட்டில் நம்ம ஓப்பன் பண்ணுவோம். சரி, ஒய் பிளட் சேம் பிளட் அப்படிங்கிற மாதிரி இப்போ உங்களுடைய நண்பரோ இல்லை பக்கத்து வீட்டுக்காரரோ இல்லை தெரிஞ்சவங்களோ இல்லை இப்போ உங்கள் கூட வேலை செய்யக்கூடிய நபரோ இல்லை அந்த சாரோ இல்லை அந்த மேடமோ, ஸோ இந்த மாதிரி யாரோ ஒருவர் மார்க்கெட்டில் நல்லா ப்ராஃபிட் புக் பண்ணிவிட்டு ஜாலியாக இருக்காங்க. இன்றைக்கி நான் ₹500 சம்பாரிச்சேன்பா, ₹1000 சம்பாரிச்சேன்பா, ₹10,000 சம்பாரிச்சேன், ₹1,00,000 சம்பாரிச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள்கிட்ட சொல்கிறாங்க. ஜாலியாகவும் இருக்காங்க ப்ராஃபிட் புக் பண்ணிவிட்டு. ஸோ அதை பார்த்த உங்களுக்கு ஆசை வந்துடுச்சு. ஸோ நாமளும் மார்க்கெட்டில் ட்ரேடிங் பண்ணி நம்ம நல்லா சம்பாதிக்கணும், ஜாலியாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு ஆசை வந்துடுச்சு. கார் ஓட்ட கற்றுக்கணும் அப்படிங்கிற மாதிரி, சரி கார் ஜாலியாக ஓட்டணும் அப்படிங்கிற மாதிரி, ஸோ மார்க்கெட்லேயும் நம்ம ப்ராஃபிட் புக் பண்ணி நம்ம ஜாலியாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு ஆசை வந்துடுச்சு. சரி, ஓகே, இப்போ மார்க்கெட்டில் ட்ரேடிங் பண்ண தேவையான பணமும் இருக்குது. ஸோ கார் வாங்க பணம் இருந்த மாதிரி ட்ரேடிங் பண்ண பணமும் இருக்குது. அந்த ஒரு ட்ரேடிங் அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணிவிட்டு அந்த பணத்தையும் நீங்கள் அதில் போட்டிங்க, கார் வாங்கின மாதிரி. சரி, இப்போ இங்கே ஒரு ட்விஸ்ட் என்னென்னா, உங்களுக்கு ட்ரேடிங் பண்ண தெரியாது. அப்போது இங்கேயும் 2 கேள்வி இருக்குது. என்னென்னா, நீங்கள் எடுத்த உடனே ட்ரேடிங் பண்ணுவீங்களா? சரிங்களா? இல்லை இப்போ ப்ராப்பராக நம்ம வந்து ட்ரேடிங் எப்படியெல்லாம் பண்ணணும், எப்படி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணணும், எப்படி ஸ்டாப் லாஸ், எங்கே டார்கெட் பண்ணணும் அப்படின்னு ப்ராப்பராக நம்ம கற்றுக்கிட்டு தான் நம்ம ட்ரேடிங் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் முடிவு பண்ணுவீங்களா? இல்லை இது நம்மளோட அக்கௌண்ட்டு தான்டா, போடுற ட்ரேடிங்கை ப்ராஃபிட் வராது எங்கே போகுது அப்படின்னு சொல்லிட்டு இடிச்சு கற்றுக்கணுன்னு முடிவு பண்ணிங்களா? அந்த மாதிரி நம்மளா ட்ரேடிங் பண்ணுவோம் அப்படின்னு முடிவு பண்ணிங்களா? அதாவது கார் ஓட்ட கற்றுக்கிட்டு தான் நம்ம ட்ரைவ் பண்ணணும்னு விவரமாக முடிவு எடுத்த நீங்கள் என்ன முடிவு எடுப்பீங்க? எடுத்த உடனே நாங்கள் ட்ரேடிங் தான் பண்ணுவீங்க. ஸோ நம்ம ப்ராப்பராக கற்றுக்கணும், எப்படி அட்லீஸ்ட் தேவையான அளவுக்கு ஒரு ப்ராஃபிட் புக் பண்ண தேவையான அடிப்படை அறிவு நம்மளுக்கு மார்க்கெட் பற்றிய
அடிப்படை அறிவை நம்ம வளர்த்துக்கிட்டு நம்ம ட்ரேடிங் பண்ணுவோம் அப்படிங்கிற முடிவை நம்ம எடுக்கிறதில்ல. ஸோ நீங்களும் எடுக்கிறதில்ல, நானும் எடுக்கிறதில்ல. ஸோ மேக்ஸிமம் 90% ஆஃப் த பீப்புள் இந்த மாதிரி முடிவை எடுப்பதே இல்லை. சரிங்களா? ஸோ இதுதான் உண்மையும் கூட. ஸோ எந்த ஸ்டாக்கில் நம்ம ட்ரேடிங் பண்ணணும், எந்த கரன்சி பேரில் ட்ரேடிங் பண்ணணும், ஸோ எந்த அளவுக்கு லாட் சைஸ் நம்ம ப்ளேஸ் பண்ணணும், எங்கே என்ட்ரி ஆகணும், எங்கே ஸ்டாப் லாஸ் செட் பண்ணணும், எங்கே டார்கெட் செட் பண்ணணும். ஸோ இந்த மாதிரியான யுக்தியை தெரிஞ்சுக்கிட்டு யார் ட்ரேடிங் பண்ணுறீங்களோ நீங்கள் ப்ராஃபிட் புக் பண்ணுறதா எவராலும் தடுக்க முடியாது. ஸோ இதுதான் நம்மளுடைய ஃப்ரீ அட்வைஸ். கேட்டால் கேளுங்க, கேட்காட்டி போங்க. சரிங்க நண்பர்களே, அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். வளர்க தமிழ்.